ஹலோ, வணக்கம் அக்கா. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? சுகமா இருக்கிறீங்க. ஓகே. இன்னைக்கு அக்காக்கு என்ன பேர்? நலாயினி. நலாயினி. ஓகே. நாங்கள் புதுக்குடி நைல் சர்ப்ரைஸ்ல இருந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று கொண்டு வந்திருக்கிறோம். உங்களுக்கு இன்றைக்கு பிறந்த நாள் என்று சொல்லி. எத்தனையாவது பிறந்த நாள்? 45. பிறந்த நாள். சரி, ஓகே. நலாயினி அக்காக்கு 45வது பிறந்த நாள் அண்டு ஒருத்தங்க சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. கட்டாயம் யாருன்னு நீங்கள் சொல்லணும். விஷ் யூ ஹாப்பி பர்த்டே நலாயினி என்று சொல்லி. ஜார் இந்த மாதிரி கூப்பிடுவாங்க நலாயினி என்று சொல்லி. நலாயினி என்று சொல்லி அனுப்பி இருக்கிறாங்க. ஜார் செய்திருப்பாங்க. உங்களோட கெஸ்ஸிங்ல ஜாராக இருக்கும். என்ன யோசிக்கிறீங்க? நலாயினி என்றார். அடுத்த ஒரு ஃப்ரூட்ஸ் பாஸ்கெட்டையும் சாக்லேட் பாஸ்கெட்டையும் டேபிள்ல வையுங்கோ. சரி, ஓகே. ஜாராக இருக்கும். உங்களோட கெஸ்ஸிங்ல ஜார் புவியா தான் இருக்கும். புவி என்று சொல்லி உங்க பக்கத்துல அண்டின்ற மகன் எங்க இருக்கிறாங்க? லண்டன்ல இருக்கிறாங்களா? சரி, ஓகே. இன்னொரு கிஃப்ட் ஒன்று தந்துருக்காங்க. அவர் இல்ல போல இருக்குது. எனக்கு அவர் தெரியும். இங்க ஸ்ரீலங்காவில தான் வந்திருக்குது. சரி, இதை ஓபன் பண்ணுங்க பாப்போம். என்ன இது? ஓகே. சாரி ஒன்றை கொடுத்துருக்குறாங்க. சரி, இப்ப சொல்லுங்க. ஜார் இந்த மாதிரி கெஸ்ஸிங் அவர் இல்லை, வெளிநாட்டுல இருந்து வர இல்லை, உள்நாட்டுல இருந்து தான் வந்திருக்குது. உங்களை கெஸ்ஸிங்ல ஜார் செய்திருப்பாங்க. என்ன எப்படி சொல்றீங்க தெரியான்னு சொல்லி? நானே வந்தோட குழுவை தந்துட்டேன்னு சொல்லடாக்குது. உங்களோட மகன் செய்திருக்க மாட்டாங்களா? உங்களோட மகன் செய்திருப்பாங்களா? என்னன்னு தெரியா? சுவர் இல்ல செய்திருப்பாங்களா? இல்லது என்ன நலாயினியக்கா இப்படி சொல்றீங்க? என்னன்னு தெரியாண்டு மதி வேற எதுவும் இருக்கா கிஃப்ட்? ரைட், இந்த கிஃப்டையும் கொடுங்க. இதை ஓபன் பண்ணாதீங்க பாப்போம். கட்டாயம் பனிஷ்மெண்ட் இருக்குது உங்களுக்கு. சொல்லாட்டிக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது. என்ன தாங்க? அம்மாக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம்? அதை ஓபன் பண்ணக்கூடாது. அம்மாக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம்? இவள் தங்கச்சி யாரோ 3 பேர் சேர்ந்து செய்திருக்கிறாங்க போல இருக்கு. எனக்கு என்னன்னு சொன்னா, எனக்கு இப்பதான் இந்த 3 பேர் செய்து இப்ப பார்த்தா தான் தெரியும். 3 பேர் செய்திருக்கிறாங்க. உங்களோட கெஸ்ஸிங்ல யார் இப்படி உங்களுக்கு எல்லாம் இன்றைக்கு 45வது பிறந்த நாள்ல கட்டாயம் செய்யணும்னு சொல்லி உங்களோட விருப்பமானவங்க ஒருத்தங்கள் செய்திருக்கிறாங்க. கட்டாயம் நீங்க சொல்லணும் யாருன்னு சொல்லி. ஆனா வெளிநாட்டில இருந்து வரையில உண்மையிலேயே உள்நாட்டில இருந்து தான் வந்திருக்குது. உங்களோட கெஸ்ஸிங்ல யார் இப்படி செய்திருப்பாங்க? உங்களோட மிஸ்டர் இல்ல, மகனும் இல்ல, வேற ஒருத்தர் உங்களோட சொந்த பந்தங்கள், உறவுகள். புவிய தவிர வேற யாரும் தெரியா? புவிய ஆண்டின் மகன். ஆனா வெளிநாட்டுல இருந்து வரையிலையாக்கா உண்மை உள்ளுக்கு இருந்து. சரி, புவிய நீங்க சொல்றதுக்கு காரணம் என்ன? புவியன்றீங்க. புவியை தவிர வேற ஒரு தரம் இல்ல. என்னன்னு அவர் என் சகோதரம்மாய் தான் அவர் அப்படித்தான் புலங்கினது. அப்ப முதல் இதுவும் இப்படி செய்திருக்கிறார். எங்க இருக்கிறார்? லண்டன்ல இருக்கிறாரா? முதல் இதுவும் இப்படி செய்திருக்கிறாரா? அவங்களோட உங்களுக்கு சகோதரங்கள் வேற இருக்கிறாங்களா? தம்பி எனக்கு என்னோட சேர்த்து 3 பொம்பளை சோரம், ஒரு ஆம்பளை சோரம். ஓகே. அவரை விட இவர் உண்மையிலேயே ஒரு உங்களோட அந்த நல்லமாய் என்னோட அந்த தம்பி மாதிரி, சௌரம் மாதிரி. ஓகே. அவர் கட்டாயம் செய்திருப்பாங்க. விஷ் பண்ணினவரா? சரி, விஷ் பண்ணினவரா? அன்றைக்கு போனில விஷ் பண்ணினவரா? ஓகே. அந்த மாதிரி விஷ் பண்ணி இருக்கிறாங்களா? ஆனா வெளிநாட்டுல இருந்து வேற இல்ல போல இருக்கு, உள்நாட்டுல இருந்து தான் வந்திருக்குது. என்ன சரி, என்ன மாதிரி பாப்போமா? ஒரு கவிதையும் ஒன்று தந்திருக்கிறாங்க. 3 பேர் சேர்த்து செய்திருக்கிறாங்க. கட்டாயம் சரி. எங்களோட நலாயினி அக்காக்கு இன்றைக்கு 45வது பிறந்த நாள்னு சொல்லி அழக்கூடாது. உண்மையிலேயே என்னன்னு சொன்னா, சில நேரம் உங்களோட சொந்த தம்பி செய்திருந்தா எங்க இருக்கிற தம்பி? உங்களோட தம்பி அண்ணாவோ? அண்ணா எங்க இருக்கிறாங்க? அவர் வவுனியா. சச்சில அவர் செய்திருந்தா வாய்ப்பு இருக்கா? என்ன நலாயினியாக்கா வாய்ப்பு இருக்கா? தெரியாது. புவியத்தான் சொல்றீங்க. புவி நானும் இருக்கா பார்க்கத்தான் போகணும் இருக்கா. சரி, இன்னொரு கிஃப்ட். இந்த மாதிரி பழங்கள், கேக்கள் எல்லாம் தந்திருக்கிறாங்க. இறைவனுடைய ஆசீர்வாதத்தோட எப்பவுமே இப்படி சிரிச்சுட்டு நல்லா இருக்கணும்னு சொல்லி நாங்கள் புதுக்குடி விநாயகர் சர்ப்ரைஸ் மூலமாக உங்களுக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த கிஃப்ட்டுகளை என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்க சொல்லாமல் கொடுத்துட்டு வாங்கன்னா எனக்கு சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி தான் இப்ப போறேன். யாருன்னு சொல்லி சொல்லாம வலிக்கிட போறேன். சொல்லாமல் அதான் மோட்டர் சைக்கிள் நாங்க கெதியா போவோம். நீங்க புவி என்றீங்க, தெரியாண்டு சொல்றீங்க. நாங்க யார சொல்றது? என்னம்மா தம்பியா
என்ன மாதிரி சொல்லிவிடு, நான் செய்தேன், நான் அப்பா செய்தவர், அண்ணா செய்தவர் என்று சொல்லி. சரி, ஓகே, பார்க்கலாம் என்ன மாதிரி என்று. இன்னொரு கவிதையோட தந்திருக்காங்க, அது வாசிச்ச அப்புறம் சொல்லுவீங்களா? தாயின் மறு உருவமாய் தவழும் என் அக்காவுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். 1000 கவலைகள் மறைந்திட, ஆண்டவன் அருள் உனக்கு கிடைத்திட, சிரிக்கும் முகத்தோடு நீ இருக்க, சீரும் சிறப்புமாய் வாழ்ந்திட, இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அக்கா. கண்ணின் மணியவள், கருணையின் வடிவவள், உன் புன்னகை சிதறும் போது வீட்டில் வெளிச்சம், உன் பாசத்துக்கு ஈடு இணையேது மிச்சம். இன்றைய நாளில் இருந்து உன் கனவுகள் மெய்ப்படட்டும், 100 ஆண்டு காலம் நீ நலமுடன் வாழ வேண்டும், உன் முகத்தில் என்றும் புன்னகை மலர வேண்டும் அக்கா, என்றும் அன்புடன் என்று சொல்லி ஒரு அழகான கவிதையை தந்திருக்கிறாங்க. புவிதா அக்கான்னு சொன்னா உங்களோட தங்கச்சியாக யாரும் வைக்கணுமா? தங்கச்சி இருக்கிறா, ஐயன் அவங்க செய்திருக்கிறாரு. செய்ய மாட்டேன். சரி, ஓகே, பார்க்கலாம். நீங்கள் உண்மையிலேயே புவி என்று சொல்லி சொன்னா, நான் தந்த கிஃப்டுக்குள்ள ஒரு கிஃப்ட் ஒன்று இருக்கு, கண்டுபிடிங்க பா. நீங்க புவி என்று நீங்க சொல்றீங்களா, அவர் என்று சொல்லி சொன்னா, நான் தந்த கிஃப்டுக்குள்ள இன்னொரு கிஃப்ட் ஒன்று இருக்கு, கண்டுபிடிங்க பாவம். ஓகே, ஸ்டார்ட். அந்த ஃப்ரேமுக்குள்ள மட்டும் இல்லையா, ஃப்ரேம் அப்புறம் லாஸ்டா ஓபன் பண்ணுவோம். எடுங்க பாப்போம், கண்டுபிடிங்க. தேடி கண்டுபிடிக்கணும். இதான் பனிஷ்மெண்ட் உங்களுக்கு. இதான் உங்களுக்கு பனிஷ்மெண்டா? தவறான விடை சொன்னபடியா உங்களுக்கு பனிஷ்மெண்ட். தேடி கண்டுபிடிங்க. அதை விடுங்க. அதுக்கு எடுத்து பார்க்கலாம், கீழையெல்லாம் வச்சு பார்க்கலாம். அதை அடுத்த நீங்க கூட கட்டித்தானமா, அதுகள் சும்மா பாருங்க அதுக்குள்ள இருக்கான்னு சொல்லி. அல்ல சாரிகளுக்கு ஒழிச்சு வச்சிருப்பான். அதானே அதுக்கே இல்ல. சரி, அப்படி இருக்கட்டும், உயரத்துக்காக. ஓகே, வேற என்ன சாரிக்கு பார்க்க போறீங்களா? மாம்பழத்துக்கே வச்சிருப்பேன் நாங்க. விளங்கல. ஓ, ஓகே, அப்படி இருக்கிறோமா? பாருங்க சாரி, நீங்க எடுத்த இதுக்குள்ள பாருங்க, தேடி பிடிங்க. உங்களுக்கு பனிஷ் பண்ணி தான் இன்றைக்கு. இந்த தேடி பிடிக்க மட்டும் நாங்கள் நிக்கிறது இன்றைக்கு. ஓவரா விரிச்சிடாதீங்க, குழஞ்சிடும். நல்லா இருக்கா சாரி? அனுப்பின பிள்ளை சொல்லிச்சது கேளுங்க, இந்த சாரி பிடிச்சிருக்கான்னு கேளுங்கன்னு தான் இந்த பிள்ளை எனக்கு சொன்னது. நல்ல சாரி. நல்ல சாரியா? ஓகே, ரைட். வேறங்க இல்லையா கிஃப்ட்கள் இல்லையா வேற? இருந்தா உங்களோட மகனை இல்ல வர்றது, மகளை வர்றது என்னம்மா தேடி பிடிக்கிறாரு? தேடுங்க தேடுங்க தேடுங்க, அடுத்த மழை வர போதும். இதை விட ஒரு பாட்டு படிச்சிருக்கலாம். இதை விட ஒரு பாட்டு தானே என்னது? எடுத்து பார்க்கலாம், நீங்கள் எடுத்து பார்க்கலாம். கேக்க தூக்கி எறிஞ்சு பார்க்கலாம், கவுட்டு கொட்டி பார்க்கலாம். இல்லையா? என்ன மாதிரி இல்லாட்டி என்ன மாதிரி நான் கண்டுபிடிச்சா எனக்கு தருவீங்களா? அந்த டொப்பர் எடுங்க பாப்போமாக்கா. அந்த அதை மட்டும் நீங்க பாக்கல, அதை பாக்கலையே நீங்க? அது கேம் இல்லை, அது கேம் இல்லை. எங்க பாருங்க, எங்க யார தேட புள்ள தேடுமா, அதுல போய் புள்ள தேடி கண்டுபிடி. அம்மாவோட சேர்ந்து பாப்பம், மகள் வாரால் பாப்பம், கண்டுபிடிக்கிறாள் பாப்போம். அவள் கட்டிக்காரி இவ்வளோ நடக்குது. அம்மாட்ட கொடுங்க, எடுக்க சரி, அம்மாட்ட கொடுங்க. அம்மா சொல்லுங்க, எடுக்க கண்டுபிடிச்சிருக்கிறாள் உங்களோட மகள். ஏத்துங்க மேல, ஏத்துங்க ஏத்துங்க, 2 கையால விடுங்க. அதையும் ஒரு கையால பிடிச்சி ஒரு கையால எடுங்களேன்.
என்ன காசு எடுக்க விட்டா எடுக்க மாட்டீங்க போலோட என்ன பார்க்க அவள் பாருங்க எடுக்கிறா அவள் அவள் கட்டிக்காரி போலோட ஓகே வரவாசி காசு எங்களுக்கு தாங்க நீங்க கண்டுபிடிக்காதபடியா எவ்வளவு இருக்கும் அதுக்குள்ள சரி எவ்வளவு இருக்கும் பக்கம் சொல்லணும் பக்கம் சொல்லுங்க எவ்வளவு இருக்கும் சொல்லி தங்கச்சி சொல்லுமா எவ்வளவு இருக்கும் கண்டுபிடிவா நீ சரி ஓகே உங்களுக்கு ஒரு 20,000 ரூபாய் கேஷ தந்திருக்கிறாங்க ஓகே சரி யார் ஃபைனலா யாருன்னு பாப்போமா அது ஓபன் பண்ணுங்க பாப்போம் நீங்களானா நீங்க சொன்னது சரிதான் அவர் தானா ஓகே எங்களுக்கும் காட்டுங்க அப்படி பின்னுக்கு திருப்பி சரி ஓகே எனக்கு சந்தேகமா இருக்கு நீங்கள் நான் வீடு மாறி வந்துட்டோம் தெரியாது சரி ஓகே இந்த மாதிரி உங்களோட எனக்கு என்ன சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லிச்சுன்னா என்னுடைய அக்காவை போல் நீங்களும் என்று எனக்கு சொல்லியிருந்தாங்க அவங்களை எனக்கு ஒரு அக்கா மாதிரி அக்கா தான் சொல்லி தன்னுடைய அக்காவுக்கு நிகரான அக்கா என்று எனக்கு சொல்லியிருந்தாங்க தன்னுடைய உற்ற பாசம் அன்பு எல்லாம் வச்சிருக்கிறாங்க தாங்களும் அப்படித்தான் அந்த அக்காவோட நலாயினி அக்காவோட கட்டாயம் அந்த நலாயினி அக்காவுக்கு இந்த முறை பிறந்த நாளுக்குள்ள சர்ப்ரைஸ் போகணும் என்று எனக்கு சொல்லியிருந்தாங்க சரிதானே அந்த மாதிரி ஒரு பாசத்தை வச்ச உண்மையிலேயே தம்பி நீங்களும் அவரை சொல்லி இருக்கிறீங்களே அவர் தான் என்று சொல்லி இருக்கிறீங்க உண்மையிலேயே அந்த பாசத்தின் வெளிப்பாடு அவர் எப்படியுமே பார்த்திருப்பார் சரி என்ன மறக்காமல் அக்கா சொல்லி இருக்கிறான்னு சொல்லி இந்த மாதிரி செய்த உங்களோட தம்பிக்கு என்ன சொல்றீங்க உங்களை நினைச்சு செய்திருக்கிறாங்க இந்த பிறந்த நாள்ல எவருமே நினைக்கல ஆனால் அந்த புவி தம்பி கட்டாயம் செய்திருக்கிறாங்க என்ன சொல்றீங்களா அவருக்கு சரி நன்றி நன்றி மட்டும்தான் நன்றி போதுமா சரி ஓகே உங்களுடைய எப்பயுமே உங்களுடைய அந்த நன்றி உண்மையிலேயே அது அவரிடம் போய் சேர்ந்திருக்கும் இறைவனுடைய ஆசீர்வாதத்தால நல்ல உள்ளம் படைச்ச புவிக்கு இறைவனுடைய ஆசீர்வாதம் எப்பயுமே கிடைச்சிட்டு இருக்கணும் அவருடைய எண்ணங்களும் சீக்கிரம் நிறைவேறணும் ஏன்னா அவருடைய எண்ணங்கள் அவருடைய கனவுகள் அவங்களோட அம்மாவுக்கு இருக்கிற கனவுகள் எல்லாம் நிறைவேறணும் சரி இந்த மாதிரி இறைவனுடைய ஆசீர்வாதம் எப்போதுமே அவருக்கு கிடைக்கணும்னு சொல்லி நைல் சர்ப்ரைஸ் மூலமாக நாங்களும் பிரார்த்தித்துக் கொண்டு அவருக்கும் வாழ்த்துக்களை சொல்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் கேட்கறோக்கா கட் பண்ணுவோமா ஓகே Happy